வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு அந்த உடை தான் வசதி, மற்றதெல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்ட்டு சாய் பல்லவி ஓப்பனாக பேசியிருக்காங்க. அது எந்த உடை அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிரேமம் படத்து மூலமா ஹீரோயினியாக அறிமுகமானவங்க தான் சாய் பல்லவி. ஆல்போன்ஸ் புத்திரன் இயக்கியிருந்த அந்த படம் மெகா ஹிட் ஆயிடுச்சு. அதுல சாய் பல்லவி ஏற்று இருந்த வளர் டீச்சர் கதாபாத்திரம் இன்று வர பலரது ஃபேவரட்டாகவே இருக்கு. முதல் படத்திலேயே சாய் பல்லவிக்கு சிறந்த நடிகை என்ற பெயரும் கிடைத்து அடுத்தடுத்து தமிழ் படங்கள்ல வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவங்க சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக அமரன் படத்துல நடிக்கிறாங்க. இந்த சூழல்ல சாய் பல்லவி அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆகியிருக்கு. நடனத்து மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவங்க தான் சாய் பல்லவி. அதன் காரணமாக தனது தாய் மூலமா நடனத்தை கத்துக்கொண்டாங்க. தொடர்ந்து நடனம் ஆடிக்கொண்டு வந்தவருக்கு சேனல் ஒன்றுல நடந்த நடன போட்டியில பங்கேற்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்க அந்த அரங்கத்துல ஆடிய ஒவ்வொரு நடனத்தின் அசைவும் அனைவரையும் கவர்ந்துச்சு. இதுக்கிடையே அவங்க அடிப்படையில ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லப்படுது. வெளிநாட்டுல மருத்துவமும் படிச்சிருக்காங்க. பிரேமம் படத்துல அறிமுகமானவங்க தான் சாய் பல்லவி. முதல் படத்துல அலட்டல் இல்லாத அழகோடு அவரது இயல்பான முக பாவனைகளும் நடிப்பும் மலர் டீச்சரை பார்த்த ஒவ்வொரு ரசிகரும் தங்களது நெஞ்சில குத்தி வச்சுக்குவாங்க. பிரேமம் படத்துல அவரது நடிப்பை பார்த்தாலே நடிப்பின் மீது ஆர்வம் இல்லாதவரா இப்படி நடிக்கிறார் என்ற கேள்வி அனைவரிடமும் எழும். அந்த அளவுக்கு பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. தொடர்ந்து தமிழ், தெலுங்கு என அவருக்கு பட வாய்ப்புகளும் குவிய ஆரம்பிச்சிச்சு. ஹீரோயின் சொன்னாலே மேக்கப்லாம் அள்ளி பூசிட்டு விதவிதமான உடை அணிஞ்சு கொண்டு வளவளப்பான மறு இல்லாத கண்ணங்களோடு வளம் வர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு விதி இருந்துச்சு. அதை உடைச்சதுல பெரும் பங்கு சாய் பல்லவிக்கு இருக்கு. அவரை பார்த்தாலே நம்மள இருந்து ஒரு பெண்ணை நடிக்க சென்றிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாங்க. நிகழ்ச்சிக்கு வந்தால் திகட்டாத மேக்கப்பு, உடைகள் என எதையும் அணிந்து கொள்ளாம வெகு இயல்பாக தோற்றுவதாலேயே ரசிகர்கள் சாய் பல்லவியை தங்கள் வீட்டு பெண்ணாக நினைக்க தொடங்கிட்டாங்க. அவர் தற்போது பிஸியான நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்ல அவர் கடைசியாக நடித்த கார்கி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருச்சு. இப்போ அவர் சிவகார்த்திகேயனோட அமரன், தெலுங்குல தண்டல், ஹிந்தியில ஒரு படம் என பிஸியான நடிகையாக வலம் வராங்க. அதே போல எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் பெரும்பாலும் புடவை அணிந்தபடி வருவாங்க சாய் பல்லவி. அது பலரையும் கவர்ந்துடும். இந்த நிலையில நிகழ்ச்சிக்கு புடவை அணிந்து வருவதை பத்தி சாய் பல்லவி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. எனக்கு எப்போதும் புடவை தான் கம்ஃபர்டபுள், அதுதான் வசதியா இருக்கும். ஒரு இடத்துல பேசணும்னா என்ன பேசணும் என்றுதான் யோசிக்கணும், உடைய பத்திலாம் அந்த நேரத்துல யோசிக்க கூடாது. அதனாலதான் எனக்கு வசதியாக இருக்க புடவையில நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படின்ட்டு சாய் பல்லவி பேசியிருக்காங்க. சாய் பல்லவி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அழகா இருப்பாங்களா, சாரியில் அழகா இருப்பாங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்க சாரி கட்டினா யாருக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.